வணக்கம். என் பெயர் சுகாதேவ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைய கதை நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு பாட்டியும் ஒரு பேரனும் இருந்தாங்களாம். அப்போது அந்த பாட்டி 3 நாளாகவே படுத்திருந்தாங்க. அப்போது அந்த பையன் பக்கத்து வீட்டில் போய் எங்கள் பாட்டி 3 நாளாகவே தூங்கிட்டாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் சோறு தருவீங்களான்னு கேட்பாங்க. அந்த வீட்டில் அந்த ஆளும் போய் பார்ப்பாங்க. அந்த பாட்டி இறந்துருவாங்க. அதனால அந்த பாட்டியோட இறுதி சங்கடங்களாம் முடிச்சுட்டு அந்த பையன் பாட்டிக்கு வச்ச பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானான். அப்போது அந்த பையனும் பக்கத்து வீட்டில் போய் சோறு கிடைக்குமான்னு போய் பார்ப்பானான். அவங்களும் தரமாட்டேன்னொன்னே அந்த பையன் அங்கே பாட்டி கனவுல நினைப்பாங்க, வேறனே அந்த மசால் டப்பாக்குள்ளே ஒரு 20 ரூபா இருக்குது, எடுத்தாச்சும் ஏதாச்சும் போய் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கனவுல வருவாங்க. அந்த பையனும் போய் சாப்பிட்டு பார்ப்பானா. அதனால் ஒன்றுமே கிடைக்காதனால அங்கே உள்ள ஒரு தாத்தாட்ட போய், தாத்தா எனக்கு 20 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டாங்கன்னு சொல்லுவானா. நம்ம தான் அந்த தாத்தாவும் போவாராம். அந்த உடனே ரொம்ப நேரம் ஆகி அந்த தாத்தா வராதனால அந்த பையன் தண்ணி தாகமாக இருக்க அப்படின்ட்டு அங்கே உள்ள குப்பையில் போய் பார்ப்பானா. அங்கே எம்டி கேனாக தான் இருக்குமா அந்த தண்ணி மாரி. அந்த உடனே அங்கே உள்ள அப்படியே படுத்து விழுந்துருவானா. அங்கே உள்ள குப்பை பிறக்கிறவர் ரொம்ப களைப்பாக இருக்க, அங்கே ஒரே துணியாக இருக்குது அப்படின்னு எரிச்சிருவானான். அந்த பையன் எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கத்துவானான். அந்தோடனே அவனும் போய் தூக்கி பார்த்துட்டு தண்ணி வாங்கிறதுக்கு போயிடுவாரான். அப்போது அந்த பையன் இறந்துருவானான். இது போல் இந்த சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. நன்றி, வணக்கம்.